எது வரைக்கும் பார்த்தோம்? அன்னைக்கு நான் வந்து ஒரு கிராமர் வந்து உங்களுக்கு இதுல வச்சிருந்தேன். அந்த பெயர் என்னது? பெயரச்ச வினையெச்சம். கரெக்டா? ஆ மின் ம். ஆமா மேம். பெயரச்சம் வினையெச்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால இன்னைக்கு பெயரச்ச வினையெச்சம் பார்த்துட்டு மற்ற கிராமர் வந்து கொஞ்சம் ஈஸியான கிராமரா இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நம்ம எக்ஸாம் இது கிராமர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டஃப்பானது அப்புறம் ஈஸியானது அப்படி பார்த்தோம்னா இன்னும் 2 நாள்ல முடிச்சிடலாம், கிராமர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பண்ணலாம். சரியா? ஓகே. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பெயர் இப்போ வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கணும். என்னம்மா? ஒரு இலக்கணம் கிளாஸ் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனாக இருந்தால் நம்ம எல்லாம் பேசிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக எல்லாத்துக்கும் புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சரியா? சரி. இப்போ நான் வந்து சொல்ல வந்து தமிழில் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் 4 தான் பிரிப்பாங்க. இடைச்சொல் உரிச்சொல் இப்போதைக்கு வேண்டாம், அதை தனியாக வச்சுருப்போம். சரியா? இப்போ பெயர் சொல் வினைச்சொல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல. பெயர் சொல்னா என்னது? ஆமா மேம். பேர் சொல்னா ம். பெயர். மரம், அப்புறம் ஆ. மனுஷனுடைய பெயர்கள், எஸ் எஸ் குட். பறவை. எஸ் குட். அதாவது ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். ஒரு ஏதாவது ஒன்று பெயரை ஆ சொல்லுங்க. பறவையா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஏதோ ஒரு திங்க, ஏதோ அது பெயரை சொல்லலாம். ஓகே. வினைச்சொல் அப்படின்னு வினைச்சொல் செயலை குறிப்பது. எனக்கு என்ன? செயலை குறிப்பதா மேம்? பெயரை செய்- குறிப்பது. பெயரை குறிப்பது தான் பெயர் சொல்மா. இப்ப நான் என்ன கேட்கிறேன்? செயல். வினை. எஸ் குட் குட். செயல். ஒரு செயலை குறிப்பது. ஒரு செயலை வந்து சுத்தமான தமிழ்ல வினை அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். அதாவது ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். இப்ப நான் 2 3 சொல் சொல்றேன், 5 சொல் சொல்றேன். அதுல எது பெயர் சொல், எது வினைச்சொல்னு சொல்லணும். சரியா? ஓகே. ம். ஓகே மேம். மரம். பேர் சொல். பெயர்ச்சொல். ஓகே. ஆடுகிறது. வினைச்சொல். வினைச் சொல். குட். பறவை. பேர் வினைச்சொல். சொல். பெயர் சொல். பெயர் சொல். பறக்கிறது. வினைச் சொல். வினைச்சொல். வெரி குட் வெரி குட். ஆடினேன். வினைச் சொல். வினைச்சொல். குட். இப்ப எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் என்னது? பேர் சொல். எஸ் குட். இங்கிலீஷ்ல சொன்னா உங்களால சொல்ல முடியுமான்னு பார்த்தேன். ஓகே. எழுதுவேன். வினைச் சொல். வினைச்சொல். ஆமா. வினைச்சொல். இப்ப பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுதா? எது பெயர் சொல், எது வினைச்சொல் நல்லா புரியுதா? இது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட். புரியுது மேம். ஓகே குட். இப்பதான் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். சரியா? சரி. இப்போ ஒரு வினைச்சொல். இப்ப பெயர் சொல்ல மறந்துருங்க. பெயர் சொல்னா என்னது? ஒரு பெயரை குறிக்கிறது பெயர் சொல். ஓகே. குறிப்பது. ஆமா. வினைச்சொல்னா என்ன? ஒரு வினையை குறிப்பது வினைச்சொல். ஓகே. இப்போ ஒரு வினைச்சொல்லை மட்டும் எடுத்துக்குவோம். ஓடுகிறான், பாடுகிறான், பாடுகிறாள், ஆடுகிறாள், எழுதுகிறாள், படிக்கிறாள், பார்க்கிறாள், இதெல்லாமே வினைச்சொல். கரெக்டா? ம். பாடுவேன், ம். படிப்பேன், அது அந்த வினைச்சொல் பார்த்தீங்கன்னா 3 டென்ஸ்லேயே வரும். இறந்த காலத்திலே வரும், நிகழ்காலத்திலே வரும், எதிர்காலத்திலே. கடந்த காலத்துல ஆமா. எழுதி. எதிர்காலத்திலே வரும். சரி. அதாவது இப்ப எழுதுகிறேன்னா எழுதினேன், எழுதுகின்றேன், எழுதுவேன். கரெக்டா? பாடுகிறாள், பாடுகின்றாள், பாடுவாள். இப்படி 3 காலத்தையும் குறிக்கும் எது? இந்த வினைச்சொல். புரியுதா? ஆனா ஒரு பெயர் வந்து பெயர்ல வந்து காலம் வராது. கரெக்டா? இப்போ ஒரு பேர் கார் அப்படின்னா, இப்ப மரம் அப்படின்னா அதுல ஏதாவது காலம் வருமா? ஒரு ஒரு டைம் பாஸ் வராது. வராது. சரியா? சரி. ஓகே. அப்போ ஒரு வினைச்சொல்ல என்ன வரும்? காலம் வரும். வினைச்சொல்னா கண்டிப்பா காலத்தை குறிக்கும். ஏன்னா அவன் எப்ப அந்த வேலை செஞ்சான், எப்ப அந்த செயலை செஞ்சான். ஏன்னா ஒரு செயலை குறிப்பது தானே வினைச்சொல். அப்ப அவன் வந்து ஒரு எப்ப அந்த ஆ, செயலை செஞ்சான், நேத்து செஞ்சானா, இல்ல இன்னைக்கு செஞ்சானா, நாளைக்கு செஞ்சானா அப்படின்னா அப்ப கண்டிப்பா அதுக்கு காலத்தை குறிக்கும். புரியுதா? காலம் அதுல நம்மளுக்கு தெரியும். ஆ, இப்ப நான் சொல்றேன். ஆம், படித்தேன் என்ன காலம்? வினைச்சொல்லு தானே அது? படித்தேன். ஆ. அது எந்த காலத்துல வந்திருக்கு? படி- படித்தேன். கடந்த காலம். எஸ் குட். கடந்த காலம். ஓகே. கடந்த காலம். ஆமா. படிக்கின்றோம். படிக்கின்றோம். நிகழ்காலம். எஸ் ஓகே. தேர்வு எழுதுவோம். எழுதுவோம். வருங்காலம். வருங்காலம். எதிர் எதிர்காலம். எஸ் கரெக்ட். வருங்காலம். வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? வருங்காலம் சொல்லலாம், எதிர்காலம் சொல்லலாம். ஓகே. இப்ப நல்லா கிளியர் ஆயிடுச்சு. வினைச்சொல். ஓகே குட். இதுல இப்ப எழுதுவோம், எழுதுவேன், எழுதுகின்றேன், நடப்பேன், இப்படி எல்லாம் அது வந்து என்னது? ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மீனிங்கை நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தருதா?
ம் கருதானே கருதானே ஒரு கம்ப்ளீட். அப்போ அப்போ இது வந்து கம்ப்ளீட் வேர்பு. இது வந்து ஒரு வேர்பு, ஒரு வினை. வேர்பு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல வேர்புன்னு, அதுதான் வினை தமிழ்ல. சரியா? அந்த ஒரு வினை ஆ, நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது நடந்து முடிஞ்சிச்சு மீன்ஸ் அந்த அந்த செயலை அது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருச்சு. நடந்தேன் அப்படின்னா எஸ், அவங்க நடந்திருப்பாங்க போல. படிக்கின்றேன், ஓகே, அவங்க படிச்சிட்டு இருக்காங்க போல. எழுதுவேன் அப்படின்னா ஓகே, அவங்க எழுதுவாங்க போல. ஸோ அந்த வேர்டு நம்மளுக்கு மீனிங்கை கம்ப்ளீட்டா நம்மளுக்கு புரிய வச்சிருது. கரெக்டா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, இல்ல ma'am. மேம். இல்ல. சரி, இப்ப நான் சொல்றேன் பாருவேன். படித்து, ஓடி, எழுதி, பாடி, இது கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா? Incomplete. ஏன்னா அது இன்கம்ப்ளீட். எஸ், ஏன்னா இதுக்கு அப்புறம் ஏதாவது ஒன்று வரணும். ஏதாவது ஒரு வேர்டு வந்தாதான் இந்த பாடி, ஓடி, படித்து அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும். கரெக்டா? இப்ப பாருங்களேன், ஓடி, ஓடி வந்தான். சரியா? எழுதி, எழுதினாள், எழுதி முடித்தாள். கரெக்டா? எழுதிய சபானா, பாடிய முஸ்ஃபிரா. ஓகே, படித்த சுல்தானா, அப்படி சொல்லுவோம். சரியா? அப்போ இதை பாருங்க, இப்ப இதை சொல்லும் போது இதுக்கு நம்ம இன்கம்ப்ளீட்டா இருக்கிற இந்த ஒரு வார்த்தையோட நெக்ஸ்டா வந்து ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை வரணும், ஒரு வேர்டு வந்தா மட்டும்தான் இது கம்ப்ளீட் ஆகும். படித்த முஸ்பிரா, ஓகே, எழுதிய சபானா. கரெக்டா? சொல்றது புரியுதா? அப்போ ஓகே, எழுதின சபானா எழுதியிருக்கா. படித்த முஸ்பிரா, ஓகே, முஸ்பிரா வந்து படிச்சிருக்கா. ஓகே, சுல்தானா, ஓகே, சுல்தானா வந்து ஓடிய சுல்தானா, ஓகே, சுல்தானா வந்து ஓடிட்டு இருக்கா. ஸோ இப்போ இதில் வந்து அந்த அவள் எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுது. ஏன்னா பக்கத்தில் ஒரு வேர்டு வந்திருக்கு, அந்த வேர்டு நேமா வந்திருக்கு. கரெக்டா? ம் ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். படித்து மகிழ்ந்தாள், ஓடி களைத்தாள், பாடி மகிழ்ந்தாள். இதில் அடுத்த வேர்டு என்னவா வந்திருக்கு? பேரா இல்லாமல் வேற வந்திருக்கு பாரு. என்ன வந்திருக்கு? விடை சொல்லாம். நினைச்சொல்லா வந்திருக்கு. மகிழ்ந்தாள், ஓடி மகிழ்ந்தாள், ஓடி களைத்தாள், பாடி ஜெயித்தாள். அப்படி அந்த மாதிரி வரும்போது ஒரு வினைச்சொல்லா வந்திருக்கா. ஸோ இப்போ நல்லா பாருங்க, இப்போ தான் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கே வரோம். என்னன்னா ஒரு வினைச்சொல்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், அது கம்ப்ளீட்டா இருந்தா அதுக்கு பேர் வினைச்சொல்னு சொல்லுவோம். அந்த வினை இப்போ நான் சொல்றது நல்ல கவனி. சரியா? உனக்கு நோட்ஸ்லேயே நான் தந்திருப்பேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிராமர் வந்து மேத்ஸ் மாதிரிமா. A+B² அந்த அந்த லா மாதிரி இவ்வளவுதான் அப்படின்னு தட்டி விட்டு இருக்கலாம். சரியா? ஓகே. ஒரு வினைச்சொல், அதாவது வினைச்சொல் மீன்ஸ் ஒரு வேர்பு, அது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு மீனிங் கொடுத்துருச்சு. கம்ப்ளீட் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து வினைச்சொல்னு சொல்லுவோம். வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அது வினைமுற்று. சரியா? ஒரு வினைச்சொல் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு ஒரு மீனிங்கை கொடுத்துருந்ததுன்னா அதுக்கு பேரு வினைமுற்று. அப்படி கம்ப்ளீட்டா மீனிங் கொடுக்காம இன்கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா, அந்த வினை வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அதுக்கு அந்த இன்கம்ப்ளீட்டா இருந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேர்டு வந்தாதான் அந்த வேர்டு கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டினா அது அப்படி இன்கம்ப்ளீட்டாவே நிற்கும். ஒன்று அந்த வேர்டு வந்து அடுத்து வந்து ஒரு நேம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஆர் அதர்வைஸ் அந்த வேர்டோட இன்னொன்று அடுத்து ஒரு வினை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? அப்படி கம்ப்ளீட் பண்ணலைன்னா ஒரு பெயரோ இல்லாட்டினா ஒரு வினையோ வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது அப்படி இன்கம்ப்ளீட்டாகவே நிற்கும் ஒரு விஷயம். பாடி, ஓடி, மகிழ்ந்து அப்படின்னு அப்படி நிற்கிது பற்றியா இன்கம்ப்ளீட்டாக ஒரு வினை. அந்த இதை வந்து தான் எச்சம்னு சொல்லுவோம். எச்சம் அப்படின்னா பேலன்ஸ் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. சரியா? இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் அந்த எச்சம். இப்போ எச்சம்னா புரியுதா உனக்கு? வினை முற்றுனா என்ன, எச்சம்னு புரியுதா? வினை முற்றுனா என்னன்னா எழுதினாள், பாடினாள் அப்படிங்கிறது வினை முற்று. அது எழுதி, பாடி அப்படின்னு இன்கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா, கம்ப்ளீட் ஆகாம இருந்ததுன்னா அதுக்கு பேர் எச்சம். இது புரியுதா? புரியுது புரியுது மேம். மேம். புரியுதா? ஓகே. இந்த எச்சத்துக்கு அப்புறம் என்ன வேர்டு வரும்னு பார்க்கணும். படித்து மகிழ்ந்தாள், ஓடி களைத்தாள், இல்லை ஓடி விளையாண்டாள் அப்படின்னு அந்த எச்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அந்த எச்சத்துக்கு அப்புறம் வர்ற வேர்டு ஒரு ஒரு வினையா இருந்ததுன்னா, ஒரு வேர்பா இருந்ததுன்னா, வினைன்னு வச்சுக்கோ, வினைன்னு புரியுமே தமிழ்ல. வினையா இருந்ததுன்னா அந்த எச்சத்துக்கு பேரு, முன்னாடி இன்கம்ப்ளீட்டா இருக்கே ஒரு வினை எச்சம், அதுக்கு பேர் வினை எச்சம். அந்த எச்சம் எந்த வேர்டை வச்சு கம்ப்ளீட் ஆகுதோ அதை வச்சு அதை சொல்லுவோம் நம்ம. ஒரு வினையை வச்சு அந்த வேர்டு வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு வினை எச்சம். இல்லை ஓடிய பார்வதி,
பாடிய சபானா, படித்த முஸ்ஃபிரா, சரியா? எழுதிய சுல்தானா. இப்படி வந்து ஒரு பேரை வச்சு அந்த அந்த இன்கம்ப்ளீட் அந்த எச்சம் முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர், ஒரு பெயரை கொண்டு அது கம்ப்ளீட் ஆனதுனால இதுக்கு பேர் பெயரெச்சம். புரியுதா? இப்ப பெயரெச்சம் வினையெச்சம் இதுல ஃபர்ஸ்ட் பெயர் சொல்ல என்ன, வினை சொல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல், வினையை குறிப்பது வினைச்சொல். தட்ஸ் ஆல், முடிஞ்சது. சரி, இப்ப வினை சொல்ல மட்டும் எடுத்துக்குவோம். வினை சொல்ல எடுத்து அது வந்து நம்ம மீனிங் கரெக்டா நம்ம சொல்லுதா, எழுதினாள், பாடினாள், படித்தாள் அப்படின்னு அது நம்மளுக்கு மூணு காலத்திலையுமே, மூணு காலமே நம்மளுக்கு உணர்த்தும். படித்தாள், எழுதுகின்றாள், எழுதுவாள் அப்படின்னு வரும், எப்படினாலும் வந்தா. ஸோ அது கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா, அது கம்ப்ளீட்டா இருக்கும். அப்படி கம்ப்ளீட்டா இருந்தா அதுக்கு பேர் வினை முற்று. சரி, வினை முற்று பெற்று விட்டது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முற்று மீன்ஸ் கம்ப்ளீட், சரியா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு வினை, அதனால அதை வந்து வினை முற்றுன்னு சொல்லுவோம். சரி, இந்த ஒரு வினை முற்று பெறாவிட்டால், அதாவது ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகாம இன்கம்ப்ளீட்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் எச்சம்னு சொல்லுவோம். அது என்னது எச்சம்? பாடி, படித்து, மகிழ்ந்து அப்படி நிற்கும். இன்கம்ப்ளீட் ஆகாம ஒரு ஒரு ஆக்ஷன் நிற்கும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் எச்சம். இது வரைக்கும் புரியுதா? புரியுது மேம். புரியுதாமா? ஓகே, புரியுது மேம். வெரி குட். இந்த எச்சம் எந்த வேர்டை வச்சு கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த எச்சம் ஒரு பெயரை கொண்டு கம்ப்ளீட் ஆனா அது வந்து பெயரெச்சம், ஒரு வினையை கொண்டு கம்ப்ளீட் ஆனா அது வினையெச்சம். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான் கிராமர். பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன, புரியுதா? புரியுது மேம். புரியுது மேம். குட். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நீங்க அது பெயரெச்சமா வினையெச்சமான்னு சொல்லணும். சரியா? ஓகே ஓகே மேம். ஓகே, குட். ஓகே மேம். ஓகே, எழுதிய பேனா. எழுதிய பேனா, பெயரெச்சம். பேடா வெரி குட், வெரி குட், வெரி குட். பேரச்சம், வெரி குட். ம். ஓடி ஆடியது, ஓடி ஆடியது. வினையெச்சம். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர். நின்ற கார். பேரச்சம். வெரி குட், வெரி குட். திறந்து மூடியது. வினையெச்சம். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், சூப்பர். ஒளிர்ந்த விளக்கு. பேரெச்சம். பெயரெச்சம். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பர். ஒளிர்ந்து மறைந்தது. ஒளிர்னா ஒளிர்ந்து அணைந்தது. வினையெச்சம். அவ்வளவுதான், வினையெச்சம் பெயரெச்சம். புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சு மேம். இது பிரச்சனையே அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. நீ தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா தெரியணும். அவ்வளவுதான் வினையெச்சம் பெயரெச்சம். சரியா? இது என்ன அத எச்சமா அதா பதா என்னென்னமோ அது அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா போட்டு கொடுத்ததுனால புரியாது. ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுக்குவேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்ப பெயரெச்சம் வினையெச்சம் முடிச்சிட்டோமா? அடுத்து வினா வாக்கியம் நம்ம முடிச்சிட்டோம். பண்பு தொகை முடிச்சோமா? பண்பு தொகை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். செந்தளிர், செம்மை பிளஸ் தளிர் முடிச்சிட்டோம். ஓகே, ஊமை, ஊமை முடிச்சிட்டோம். கரெக்டா? வரிசையா நான் வந்துட்டே இருக்கேன். கலைச்சொற்கள் முடிச்சோம். கரெக்டா? ஆமா மேம். ஓகே, குட். சரி, தூய தமிழ்ச்சொல், அப்புறம் திணைப்பால், எண்ணிடம், வினையெச்சம், பெயரெச்சம் முடிச்சோம். வழக்கு, தூய தமிழ்ச்சொல், இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இது முன்னே பின்னேன்னு. சரி, இப்போ ஈஸியா பார்க்கலாம். ஏன்னா பெயரெச்சம் வினையெச்சம் உங்களுக்கு பார்த்ததுனால. இப்போ 90 பேஜ் நம்பர் 98. எப்பயுமே நான் கிராமர் வந்து நடத்தும் போது நோட் புக்ல நோட்ஸ் எழுதிக்கங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் திருப்பி படிக்கும் போது. ஏன்னா நானும் உங்களுக்கு நோட்ஸ் தருவேன் தான். சரியா? உங்களுக்கு நோட்ஸ் தருவேன். பட் இருந்தாலும் நான் சொல்லும் போது நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் நிறைய பண்றேன்ல, அப்போ உங்களுக்கு வந்து படிக்கும் போது ஈஸியா இருக்கும். டவுட் என்னன்னாலும் கேளுங்க கண்ணுங்களா, எதுனாலும் கேளுங்க. சரியா? அடுத்து வந்து எதிர்மறை சொற்கள். எதிர்மறை சொற்கள் 98 பேஜ் நம்பர். இது எவ்வளவு? 93-ஆ? எதிர்ச்சொற்கள் தெரியுமா? நீங்க படிச்சிருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. எதிர்ச்சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க தானே? அவ்வளவுதான். படிச்சிருக்கேன். படிச்சிருக்கீங்களா? அதுதான். அதுல வந்து இப்ப எதிர்மறை சொற்கள், அதை வந்து எதிர்மறை சொற்கள், நேர்மறை சொற்கள்னு சொல்லுவோம். நேர்மறை சொற்கள் அப்படின்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறை சொற்கள்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ். சரியா? ஆனா இதுல வந்து உங்களுக்கு எதிர்மறை சொற்கள்னாலும் ஆப்போசிட் வேர்ட் தான், எதிர்ச்சொல்னாலும் ஆப்போசிட் வேர்ட் தான். ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே விஷயம்தான். பட் வார்த்தை தான் மாத்தி மாத்தி போட்டு அதை சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்போ இப்போ எதுக்காக இது எதிர்மறை சொற்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, எதிர்ச்சொற்கள் வேற, எதிர்மறை சொற்கள் வேற. ஃபார் எக்ஸாம்பிள், எதிர்ச்சொற்கள்னா
நான் எந்த வார்த்தை சொன்னாலும் நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வேர்ட் சொல்ல போறீங்க. அதுதான் எதிர்ச்சொல், ஆப்போசிட். சரியா? இப்ப பாருங்களேன், கீழேன்னா என்ன சொல்வீங்க? மேலே. 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 ஆ ஓடி, ஓடி வந்தான். ஓடினா அது வேணாம், அது வேண்டாம், அது வினை. இப்ப பள்ளம்னா மேடு. 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 ஓகே. மே- வானா போ. 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 நில்லுனா இரு. உட்காரு, உட்காரு இல்ல இரு சொல்லலாம். எப்படி ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? சரி. அப்போ உங்களுக்கு இப்ப புரியுத? எதிர்ச்சொற்கள். எதிர்ச்சொல் அப்படின்னா ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னா அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்றதோ அந்த ஆப்போசிட் வேர்டு வந்து எது வேணாலும் இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாருங்களேன், இதுல வந்து எதிர்மறை சொற்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நல்ல வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நேர்மறை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்ப நல்லது கெட்டது கூட, இப்ப கெட்டதுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஆப்போசிட். ஆப்போசிட் நான் சொல்றது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் நல்லது. 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 ஓகே. ஆமா. அம், சோகம் அப்படின்னா சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். சொல்லுவோம். மகிழ்ச்சி. ஓகே, மகிழ்ச்சி சொல்லுவோம். ஓகே, குட். இது வந்து ஆப்போசிட். ஆப்போசிட் வேர்டு எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா எதிர்ச்சொல். இதுக்கு எதிரான சொல் என்ன அப்படின்னு நம்ம அழகா எழுதிடுவோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்மறை சொல். எதிர்மறை சொல்னா என்னன்னா அவங்க நேர்மறை சொல் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு இங்க பாருங்க, நேர்மறை சொல் மீன்ஸ் கசர். தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? நான் ரவுண்ட் தெரியுதுமா. இந்த ரவுண்ட் பண்றேன் பாத்தீங்களா? இது வந்து நேர்மறை சொல். நேர்மறை சொல் மீன்ஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். சரியா? அப்போ ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னா அதுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஏறக்குறைய எதிர்ச்சொல் மாதிரி தான். ஆனா எதிர்ச்சொல் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கேட்கலாம். கெட்டதுன்னு கேட்டா நீங்க நல்லதுன்னு எழுத போறீங்க, தாழ்வுன்னு கேட்டா நீங்க ஏற்றம் இல்லைன்னா உயர்வுன்னு எழுத போறீங்க. அது நம்ம எதிர்ச்சொல்ல எப்படி வேணாலும் எழுதலாம். பட் ஆனா இங்க எதிர்மறை சொற்கள் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு இங்க வந்து அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எழுதணும். அவ்வளவுதான், எதிர்ச்சொல் மாதிரியே தான். சரியா? ஆனா நெகட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்து இங்க பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கேட்க மாட்டாங்க. புரியுதா? இப்ப கெட்டதுல என்னது? எது நெகட்டிவ்? நல்லது. நல்லது. ஆமா. இப்ப கெட்டது ஒரு நெகட்டிவ் வேர்டு. மடுவுனா ரொம்ப கீழே தாழ்வானதுன்னு. தாழ்வு, தாழ்வு. சரியா? சோ இதெல்லாம் என்னன்னா இதுக்கு இதெல்லாம் உயர்வான சொல். உயர்வான சொல் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற வேர்ட், ஒரு பெஸ்ட் வேர்ட், ஒரு நேர்மறை, ஒரு பாசிட்டிவ் வேர்ட். நல்லது, மலை, ஏற்றம், உயர்வு. சரியா? இப்படி சொல்றோம்ல, ஜெயித்தான். ஜெயித்தான் அப்படின்னா என்ன வருங்க? எதிர்மறை வேர்டு என்ன வருங்க? ஜெயித்தான் அப்படின்னா தோற்றம். தோல்வி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது இப்போ எதிர்ச்சொல்லுக்கும் எதிர்மறை சொல்லுக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். நீங்க இப்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எதிர்மறை சொல்கள் எழுதுக அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுக்குன்னா நேர்மறை சொல் கொடுத்துருப்பாங்க. நேர்மறை சொல் மீன்ஸ் ஒரு 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 பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கு நீங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் எழுதணும். அவ்வளவுதான். அது எதிர்மறை சொல் எழுதணும். இதுல இல்லாதது நான் சொல்லவா? ஏதாவது நேர்மறை சொல் சொல்லுவேன். இப்ப பாருங்களேன், நல்லது என்னது கொடுத்துருக்காங்க இங்க? கெட்டது. கெட்டது. ஓகே. மலைனா மடு. மடுவு. ஓகே. மலைனா உச்சி மேல, மடுனா ரொம்ப குட்டி. சரியா? ஏற்றம், தாழ்வு. 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 ஓகே. வளர்ச்சி, வளர்ச்சினா பாசிட்டிவ் வேர்ட் தானே. டெய்லி டெய்லி வளரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, வளர்ச்சி. தளர்ச்சி. சரியா? வளர்ச்சிக்கு ஆப்போசிட் தளர்ச்சி. நெகட்டிவ் வேர்டு வந்து, அதாவது எதிர்மறை சொல் வந்து தளர்ச்சி. சரியா? வளர்ச்சி, தளர்ச்சி. ஓகே, குட். அதே மாதிரி ஆம், என்ன சொல்லலாம்? ஏற்றம், அதான் இறக்கம் இல்ல தாழ்வு வந்திருக்கு. இறக்கம். ஓகே, ஓகே. உயர்வுனாலும் தாழ்வு தான். ஏற்றம் இறக்கம் கூட எழுதலாம் இங்க. சரியா? தாழ்வு தான் எழுதணும்னு கிடையாது. ஏற்றம்னா இறக்கம் எழுதலாம். அதே மாதிரி உயர்வு அப்படின்னா தாழ்வு எழுதலாம். சரியா? தாழ்வுக்கு என்னது? நேர்மறை சொல் உயர்வு. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? அந்த நேர்மறை எதிர்மறை சொல் இல்ல நோ மேம். மேம். இல்ல இல்ல. அப்ப எதுனாலும் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற எதிர்மறை சொல்ல எழுதணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். சரியா? அது ஆப்போசிட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆப்போசிட் எழுதுறோம். தட்ஸ் ஆல். அது ஈஸி தானே? சரி. இந்த வேற்றுமை வந்து ஏற்கனவே உங்களுக்கு வேற்றுமை நான் சொன்னா ஞாபகம் இருக்கா? சொன்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, ஐயாளுக்கு இன்னதுக்கன் வேற்றுமை உருபு நடத்திருக்கிறா? இல்ல தானே? இல்ல மேம். நடத்தல மேம். ஓகே, குட். இதை வந்து இது கொஞ்சம் நம்ம பேரச்சம் வினைச்சம் பார்த்த மாதிரி கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இது மேம் நடத்திருக்கீங்க. சும்மா ஒரு இதா சொல்லியிருப்பேன். லைக் ஆ, மேலோட்டமா ஆமா. சொல்லியிருப்பேன். ஓகே, ஓகே, சரி. ஆமா ஆமா. ஓகேம்மா. இதை வந்து நம்ம டீப்பா பார்ப்போம். சரி, டீப்பா பார்ப்போம். நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்ப்போம். ஓகே.
நெக்ஸ்ட் வெனஸ்டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற்றுமை நான் நடத்தணும். ஓகே ஓகே சரியா? மேம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. இப்போ 122 பேஜ் நம்பர் இல்லை 122 போட்டா இது வேற வருது. சரியா? ஏன்னா அது அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து கவுண்ட் பண்ணுது இது. சரியா? 122 என்ன பேஜ் இது? இன்னும் ரெண்டா? செகண்ட் புக் இல்லை கண்ணு, ஃபர்ஸ்ட் புக்ல 122 இருக்கு. இருக்கா 122 இருக்கா? பெயர் சொல் வினைச்சொல்னு இருக்கு. அது பேஜ் நம்ம கொஞ்சம் முடிஞ்சா பார்த்து சொல்லுங்களேன். நான் 122 போட்டு வச்சிருக்கேன். அதேதான் பேஜ் நம்பர், அதான் மேம். பாடம் ம் ஆனா 122 இல்லையே, 106ன்னு இருக்கு, அவதோட முடிஞ்சிச்சு. இல்ல, பயண கட்டுரையில இருக்கு. பயணக்கட்டுரையில இருக்கா? வினைச்சொல் பெயர் சொல் 122 வினைச்சொல். தான் இருக்கு. ஆனா அதுதான் எனக்கு மேம். எனக்கான பேஜ் வேறையா இருக்கு. பயணக்கட்டுலையா இருக்கு. ஓகேம்மா, அதான் செகண்ட் புக்கு கரெக்டா? இல்ல இல்ல இது இல்லை, 12th ஃபர்ஸ்ட் புக்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் புக். ஃபர்ஸ்ட் புக் தான் மேம். ஓகேம்மா. நானுமே இதுல இல்லையா? காணா போச்சுப்பா. நான் எதுல பார்த்தேன்? நான் என்கிட்ட இருக்கிற வேற எதுல பார்த்தேன். இதுல காணுமே. அந்த காளையர் கோவில் அது கீழே தான் வரும் மேம். பத்தியா? அது ஏன்னா அந்த 12th இதோடய முடிஞ்சிச்சு என்னது இதுல. சரி ஓகே. 110 நிக்குது. சரி ஓகே, நான் இந்த இதுல வச்சுட்டு நான் சொல்றேன், பிரச்சனை இல்லை. இப்ப பெயர்ச்சொல் வினைச்சொல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லியிருக்கேன் கரெக்டா? பெயர்ச்சொல் வினைச்சொல். ம், பெயர்ச்சொல் என்ன? பெயரை குறிப்பது. பெயர் சொல். சொல். வினையை குறிப்பது. வினை வினைச்சொல். சொல். ஓகே. இரட்டை கிளவி ஏற்கனவே அடுக்கு தொடர் இரட்டை கிளவி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ஞாபகம் இருக்கு இருக்கு. மேம். ஓகே குட். அடுக்கு தொடர்னு என்ன? ஒரே ஒரு வேர்டு திருப்பி திருப்பி வரும். திருப்பி வரும். அந்த ஒரு வேர்டை சொல். செப்பரேட் பண்ணா வினை நம்மளுக்கு வினை மீனிங் ஞாபகம் ஞாபகம் இருக்கா? மீனிங் தரும். அது அடுக்கு தொடர். இதே மாதிரியே ஒரு வேர்டு அடுத்தடுத்து வரும், பட் ஆனா பிரிச்சா பொருள் தராது. அதுக்கு பேரு ரெட்டை கிளவி. சல 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 ரெட்டை கிளவி, பட 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 ரெட்டை கிளவி. ஓகே. கம கமன் வாசம் வருது. தட தடன்னு ஓடுறான், குடுகுடுன்னு ஓடு. ம் விடு விடுன்னு ஆடுறான், சிலு சிலுன்னு காத்தடிக்குது. இது எல்லாமே ரெட்டை கிளவி. சரியா? பாம்பு பாம்பு, காரு காரு, ஓடு ஓடு. ஏன் அங்க என்ன கிடக்குது ஏதோ சொல்லுமே, கம்பு கம்பு, ஏதோ ஒன்று சொல்லுவேன். சரியா? பார்த்து 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 இப்படி சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து அடுக்கு தொடர். ஓகே. இதற்கு நடத்தியிருக்கேன், பட் ஓகே. ஜஸ்ட் அடுத்த வரிசையா போறதுனால நான் சொல்றேன். ஓகே. இப்போ பிரித்து 167 பிரித்து எழுதுக இருக்கு. ஆனா 167ல இல்லையே. அங்க உங்க புக்ல இருக்கா பாருங்க, 167 பேஜ் பிரித்து எழுதுக. நான் என் கையில இருக்க புக்ல தான் பார்த்து இது பண்ணேன். 160 பேஜ் நம்பர் 167 பிரித்து எழுதுகன்னு இருக்கும். பாருங்க, இல்லைன்னா இருக்கு மேம். இருக்கா? 167ல இருக்கா பிரித்து எழுதுக? ஓகே. இருக்கு. எஸ். பிரித்து எழுதுக சொல்லுங்க பாப்போம். பிரித்து எழுதுக என்னென்ன இருக்குன்னு. நிறைய இருக்கா இல்ல கொஞ்சம் தான் இருக்கா? கொஞ்சம் தான் இருக்கு. இன்னைக்கு நான் பிரித்தெழுதுக நலவாழ்வு, நல ஓகே. பிளஸ் வாழ்வு, ஆ அப்புறம் நிலைமொழி. ம் அத ஒரு வேர்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஈற்றில் உள்ள ஆ மெய்க்கெட்டு புணருதல் ஆகும். ஓகே. சிறு குடும்பம் சிறிய குடும்பம் என விரியும். வெரி குட். தொகை எனில் கூட்டம் என்பதாகும். ஓகே ஓகே. நான் புக் எடுத்துட்டு வந்துடவா? 2 நிமிஷம். ரூம்ல நான் புக் எடுத்துட்டு ஓகே. வந்துடுறேன். ஓகே ஓகே. ஓகே மேம். பேஜ் நம்ம என்ன சொன்னேமா? 167. 67. அந்த லெசன் என்னது? அந்த லெசன் பேர் என்ன கண்ணு? பாக்குறேன். ஒரு ஒரு புக்கு மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கமா? ஒரு
ஒரு ஒரு புக்கும் ஒரு ஒரு பேஜுமா. மேம் அதுக்கு முன்னாடி 161ல பயன்முறை இலக்கணம் சொல்லி இருக்கு. ஆமா, பயன்முறை இலக்கணம் இது இருக்கும். அதாவது உறுப்பிலக்கணம் இருக்கும். கரெக்டா? அதுதான். அது அவங்க அது ஒரு தனியா நடத்தணும் உங்களுக்கு. சரியா? ஓகே மேம். 151 பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சிருக்கேன். 151 கரெக்டா? ஓகே. இப்போ 166 161. 161 இப்போ அந்த இப்போ 167. 167 அந்த லெசன் என்னமா? மரம் மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கம். அப்படி ஒரு லெசனே எனக்கு காணோம். எத்தனாவது லெசன் அது? இந்த என்னப்பா ஒருத்தவங்களும் ஒன்னொரு புக் வச்சிருக்கோம். 17 17 மேம் 17.3 ஓ, போட்டிருக்கு. 17. ஓகே, கட்டுரை. எஸ், அது வினைச்சொல். அந்த பெயர் சொல் வினைச்சொல் இருக்கு அதுல. கரெக்டா? அப்புறம் எங்க இருக்கு மக்கள் தொகை பெருக்கம்? என் கையில இருக்க புக் ஒண்ணு, உங்க கையில இருக்க ஒரு புக் ஒண்ணா? தெரியல மேம். ஆமா மேம், எனக்கும் வேற மாதிரி தான். உங்களுக்கு வேற மாதிரி இருக்கா? ஏன்னா எனக்கு சார் அனுப்புனதான் நான் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணேன். மக்கள் தொகை பெருக்கம் ஒரு லெசனா இருக்கு. விவரித்தல், வர்ணனை, கட்டுரை எழுதுதல், மேபி சுருக்கி எழுதுதல். இல்லைங்க, எதுக்கும் மகாத்மா காந்திக்கு அடுத்த பாடம் அதுதான். மகாத்மா காந்திக்கு அடுத்த படமா? மகாத்மா காந்தி ஆஹா, வந்து ஆமா மேம். மகாத்மா காந்தி வந்து தன் வரலாறு தானே மகாத்மா காந்தி. 24 பயணக்கட்டுரை. பண்ணுங்களா? ஆஹ், சரி. தேசிய ஒருமைப்பாடு. எஸ், 17வது பாடம் ஆமா, மேம். எஸ், 17 மகாத்மா காந்தி. அதுக்கப்புறம் மக்கள் தொகை மக்கள் பெருக்கம் தொகை பெருக்கம். 17.3.3. ஓகே, ஓகே. இதுல வந்து ஆம், எடுத்துட்டேன். ஏன்னா இது டிஎம்ஏல இருக்கு போல இல்ல. இது டிஎம்ஏ. எஸ், டிஎம்ஏ. ஓகே, ஓகே. பார்த்துரும். பிரித்தெழுதுக. எஸ், நலவாழ்வு. பிரித்தெழுதுக. நலவாழ்வு. உம் நலம் பிளஸ் வாழ்வு. சரியா? இதுல நிலைமொழி வருமொழி அப்படின்னு ஒண்ணு. சிறு குடும்பம், சிறிய பிளஸ் குடும்பம், அவ்வளவுதான். இது ஒன்றும் நீங்க டீப்பாலாம் பார்க்க வேண்டாம். நலம் வாழ்வுனா நலம் பிளஸ் வாழ்வு, சிறிய குடும்பம்னா சிறிய பிளஸ் குடும்பம். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு அடுத்து வர கிராமருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு வார்த்தையை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஒரு வார்த்தையை வந்து நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா? பிரிக்கும் போது இதில் வந்து அதான் டிஎம்ஏ இருக்கலாமா? நம்மளுக்கு டிஎம்ஏ லெசன்லாம் அப்போ நீங்கள் படிச்சிருவீங்கன்னு சொல்லி. ஏன்னா டிஎம்ஏ வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் தானே, நம்மளுக்கு அந்த அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு போதும் தானே. அதனால தான் அந்த டிஎம்ஏ லெசன்ஸ் இல்லாமல் 12ஓட இருக்குது. சரியா? சரி, ஓகே. இதில் வந்து இப்போ நல வாழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். நலம் ப்ளஸ் வாழ்வு இது தெரிஞ்சிட்டாதான் அடுத்து வர்றவங்களுக்கு புணர்ச்சி விதி புரியும். நலம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அதோட இன்னொரு வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது எந்த வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது? வாழ்வு. வாழ்வு. ஓகே. அப்ப ஒரு வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகுதுல, அதுக்கு பேரு வருமொழி. ஒரு வேர்டு நிக்குதுல, அதுக்கு பேரு நிலைமொழி. இது மட்டும் தெரிஞ்சா போதும் உங்களுக்கு. சரியா? வருமொழி, நிலைமொழி. அதாவது ஒரு மொழி நிலையா நின்றுட்டு இருக்கும். அதாவது ஒரு மொழி மீன்ஸ் வேர்டு. சரியா? வேர்டு, ஒரு வார்த்தை. அது நிலை வார்த்தை, வரும் வார்த்தைன்னு சொல்லலாம்ல, அப்படின்னு சொல்லலாம். அவங்க இலக்கணம் அந்த தமிழாசிரியர்கள் அப்படி வச்சிருக்காங்க. மொழினாலும் வார்த்தைனாலும் ஒன்று தான். சரியா? இப்போ ஒரு வார்த்தை நிற்கிது, இன்னொரு வார்த்தை வருது, வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்படி ஜாயிண்ட் ஆகும்போது சில விஷயங்கள் மாற்றம், இக்கு வரும், இம் வரும், ஒற்று வரும், இல்லை சிலது போகும், அந்த மாதிரி. இப்போ சிறிய ப்ளஸ் வீடு, சிறிய வீடுன்னு அப்படி எழுதுவோமா நம்ம? நல வாழ்வுனா நலம் ப்ளஸ் வாழ்வுன்னு இம் எக்ஸ்ட்ரா வருதா?
வருது தானே? நல வாழ்வு அப்படின்னா நலம் ப்ளஸ் வாழ்வுன்னு இம்முன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறோம் நம்ம. கரெக்டா? புரியுதா கண்ணுங்களா? அதான் அதான். ஆமா, சரி, ஓகே. இப்போ அது ஒரு ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு வந்து ஜாயின் பண்ணும்போது அது வந்து என்னது இணையுது. அப்போ இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, எந்த வேர்டு நிக்குதோ ஃபர்ஸ்ட் வேர்டு அதுக்கு பேரு நிலைமொழி. எந்த வேர்டு வந்து சேருதோ அந்த வேர்டுக்கு பேரு வருமொழி. இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சா போதும். நிலைமொழினா என்ன, வருமொழினா என்னன்னு தெரிஞ்சுதா? புரியுதா? தெரிஞ்சது மேம். ஓகே. ஓகே, இப்போ நான் சொல்றேன். அதுல எது நிலைமொழி எது வருமொழின்னு சொல்லணும். ஓகே. சினைச்சொல். சினைச்சொல். சிடை ஆ சிடை நிலை ஆ முடிவுட்டா சினை பிளஸ் சொல். அப்ப சினை என்னது? நிலைமொழி. நிலைமொழி. குட். சொல் என்னது? வருமொழி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இது எதுக்குன்னா இது பின்னாடி வர கிராமருக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப செகண்ட் புக்ல நிறைய பிரித்து எழுதுக இருக்கு. அதை பார்ப்போம். சரியா? என்னது பிரித்து எழுதுகவ அங்க பார்த்துடலாம். செகண்ட் புக்ல பேஜ் நம்பர் 40 எடுங்களேன். நிறைய இருக்கும், பிரித்து எழுதுக நிறைய இருக்கும் இதுல. ஏன்னா உங்களுக்கு பிரித்து எழுதுக 2 மார்க் கேட்பாங்க கண்ணுங்களா. அதனால ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னா ஞாபகம் வச்சு எழுதிடலாம். 40 பேஜ் நம்பர் 40 எடுத்தீங்களா? சவ கொஞ்சம் என்னோட நெட் ஏதோ ப்ராப்ளமா இருக்கா? இல்ல இல்லம்மா, இல்ல மேம். இல்ல மேம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகுது மேம். ரெக்கார்ட் ஓகே, ஓகே. ஏன்னா சபா பேசுறது கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆகுது. அதனால ஒருவேளை எனக்கு ஒரு டவுட்டு, நான் பேசுறது அப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, 40. ஏன்னா எங்க பார்த்தாலும் மழையா இருக்கு. என்னப்பா உங்க ஊர் பக்கம் எப்படிப்பா இருக்கு? பயங்கர குளிரா இருக்கு இங்கெல்லாம். என்ன, மார்கழி மாசமே குளிர் தான், பட் ஆனா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தலைலாம் வலிக்குது ரொம்ப. உங்க ஊர் பக்கம் எப்படி இருக்கு? ஏன் கணுங்களா? இங்கேயும் மழை அதிகமா இருக்கு மேம். மழை அதிகமா இருக்கா? கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? எல்லாம் கணக்கணன்னு பேசுறீங்க. கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் கவனமா இருங்க. காது முக்கியமா, காதை க்ளோஸ் பண்ணாலே கொஞ்சம் நம்ம சேஃபா இருந்துக்கலாம். காதுக்குள்ள அந்த விசக்காத்து போகுதுல, அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓகே, வந்துட்டோமா? ஆ இப்போ ஒரு ஒரு ஆளா ஒன்னொன்னு அட்லீஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் முஸ்ஃபிரா வாசிங்க பார்ப்போம். பிரித்து எழுதுக. கசடற கசட பிளஸ் அற. எஸ். என் என் ஏன் எண்ணென்ப ஆ பிளஸ் என் பிளஸ் என்ப. எஸ், குட். எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப. ஆ கண் என்ப கண் பிளஸ் என்ப. வாழும் உயிருக்கு வாழும் பிளஸ் உயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ இப்போ ஈஸியா எப்படி பிரிச்சதுன்னு தெரிஞ்சுதா? இது ஒரு பெரிய விஷயமா நீங்க 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல படிச்சுப்பீங்க. சபா படிங்க. 3 and 4. Third and fourth. சபா. ம். கண்ணுடையர் கண் பிளஸ் உடையர். எஸ். முகத்திரண்டு ஆ முகம் பிளஸ் அத்து பிளஸ் இரண்டு. ம். புண்ணுடையர் புண் பிளஸ் உடையர். ஓகே. அப்புறம் தொட்டடைத்து ஊரும். ம். தொட்ட பிளஸ் அடைத்து பிளஸ் ஊரும். மணற்கேணி மணல் பிளஸ் கேணி. ஆ ஓகே, குட். அஃப்ரின் கண்ணு வரீங்களா? வீட்டில் இருக்கீங்களா? ஓகே. இப்போ சுல்தானான்னு ஒருத்தங்க வந்தாங்க, காணுமே. அஃப்ரின் வரீங்களா கண்ணு? ரீட் பண்றேன் மேம். பண்ணு பண்ணு பேபி. ஃபோர்த் ஒன். நாடா மால் நாடு பிளஸ் ஆம் பிளஸ் ஆல். குட். ஊராமால் ம். ஊர் பிளஸ் ஆம் பிளஸ் ஆல். ம். எண்ணொருவன் என் பிளஸ் ஒருவன். எஸ். சாந்துணையும் ம். சாம் பிளஸ் ஏமாப் ம். உடைத்து. ஏமாப்பு பிளஸ் உடைத்து. ம். தாம் தாமின் புறுவது. ம். தாம் பிளஸ் இம்புவது. எஸ். உலகின் புரள் உலகு பிளஸ் இன்புரள். கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார். குட். தேங்க்யூ வெரி மச். ஓகே. அடுத்து வந்து கேடில். கேடு பிளஸ் இல். மாடல்ல மாடு பிளஸ் அல்ல. அவ்வளோதான். இது வந்து சும்மா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ல வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிராமர்ல நிறைய திருக்குறள்ல இருக்கும்ல, அதனால உங்களுக்கு இதுல இருந்து கொஷின் வரும். சரியா? அதனால இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கங்க. 2 மார்க்ஸ்க்கு வருதுமா. கிராமர்ல 2 மார்க்ஸ்க்கு வருது. சரியா? சரி, இப்போ 53. 53வது
கிராமர் பாட்டு பார்ப்போம்ல, அப்போ பார்ப்போம். 53, 46, எஸ், 51, 52, 53, 53. தொடர்களை பிரித்தெழுதல், இது பிரித்தெழுதல். அறுசுவை 6 + அறுசுவை 6 சுவை. ஓகே, 6 + சுவை. அமர்ந்தில்லாள், அமர்ந்து + இல்லாள். சென்றிரப்பர், சென்று + இறப்பர். ஓரிடத்து, ஓர் + இடத்து. கூழெனின், கூழ் + எனின். செல்வம் ஒன்று, செல்வம் + ஒன்று. வைக்கற்பாற்றன்று, வைக்கற்பாற்று + அன்று. துகடீர் அப்படின்னா துகள் + தீர். பெருஞ்செல்வம், பெருமை + செல்வம். அகடுற, அகடு + உற. கசடக்கால், சகடம் + கால். சகடக்கால் அது மாத்தி கொடுத்துருக்காங்க, இது தப்பா எழுதியிருக்காங்க. சரியா, இது சகடக்கால், இங்க சகடக்கால், சகடம் + கால். நிழற்கீழ், நிழல் + கீழ். வினை, வினை ஒப்ப, வினை + ஒப்ப. என உணர்ந்து, என + உணர்ந்து. செருத்துடன், செருத்து + உடன். என்னானும், என் + ஆனும். கையுற, கை + உற. பின்னாவதென்று, பின் + ஆவது + என்று. பிடித்திரா, பிடித்து + இரா. கேடில், கேடு + இல். தொடுத்தாறு, தொடுத்து + ஆறு. சரியா, அடுத்து வந்து 66. எதுக்கும் வாசிடுவோம் நம்ம. சரியா, என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளை குட்டீஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கேன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம வாசிடுவோம். அதில் வேறு 2 மார்க் வேறு கேட்டிருக்காங்களே. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும். 66, 66. அடுத்து மரபு தொடர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா, இதை முடிச்சுட்டு மரபு தொடர் போகலாம். 66 இங்கே 64, 5. ஓகே. தொடர்களை பிரித்தெழுதல், பிரித்தெழுதல். மூப்பின் கண், மூப்பு + இன் + கண். உணர்விக்கினிய, உணர்வுக்கு + இனிய. இந்நீர், இனிமை + நீர். இந்நீர், இனிமை + நீர். இதுதான் என்னது, பண்பு தொகை சொல்லுவோம்ல. இந்நீர் அப்படின்னு கேட்டால் அது பண்பு தொகை. ஏன்னா இனிமைன்னு வந்திருக்கா, மை. ஓகே. பிரிதுழியில், பிரிது + உழி + இல். கிண்ண, கிண்ணற்றகத்து, கிணறு, கிணற்றகத்து. கிணறு + அகம் + அத்து. கணக்கினை, கணக்கு + இன் + ஐ. இவ்வளோ கஷ்டமான கேட்க மாட்டாங்க, பட் ஈஸியாக தான் கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. முனியாதினிதோதி, முனியாது இனிது + ஓதி. புலமிக்கவர், புலம் + மிக்கவர். புலனாம், புலம் + ஆம். நலமிக்க, நலம் + மிக்க. பாம்பறியும், பாம்பு + அறியும். பாம்பின், பாம்பு + இன் + ஆ. பாம்பின, பாம்பு + இன் + ஆ. கற்றறிந்தார், கற்று + அறிந்தார். புகழ்ந்துரைப்பார், புகழ்ந்து + உரைப்பார். நூல் உணர்ந்து, நூல் + உணர்ந்து. கை இகந்தார் ஆகி. பழியாய, பழி + ஆய. சரியா, இந்த எக்ஸாம் படிக்கும் போதும் சரி, இந்த இந்த பிரித்தெழுதுகளை ஒரு தடவை அப்படி ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. சரியா, இதுல இருந்து 2 மார்க் வரும் அகெயின். சரியா, 173. அப்புறம் 103ல வந்து திணைப்பால் எண் இடம் இருக்கு. ஏற்கனவே நடத்திருக்கேன் திணைப்பால் எண் இடம், ஞாபகம் இருக்கா? திணை வந்து 5 திணை இருக்கு. ஆமா, ஆமா, அது நிலம், நிலம் சார்ந்து வந்த 5 திணை. மற்றபடி திணைனாலே உயர்திணை, அக்ரிணை. உயர்திணையில 3 பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால். அக்ரிணையில ஒன்றன் பால், பலவின் பால். எண் அப்படின்னா ஒருமை பன்மை. என்ன நம்பர்ஸ். ஓகே, ஒரு ஆளு பல ஆளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண் அப்படின்னா ஒருமை பன்மை. இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை. முன்னாடி இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிற இடத்துல இருப்பாங்க. நான் இப்ப இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க. அதான் இடம். எந்த இடத்துல அவங்க இருக்காங்கிறத பொறுத்து தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு பிரிக்கிறோம். இது இது திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க. சரியா, திணைனா என்னது, ஆண், உயர்திணை, அக்ரிணை. ஓகே கணுங்களா. பால்னா என்னது, எத்தனை பால் தெரியுமா? 4 5 பால். பால் 5. ஒன்று, ஆண் பால், பெண் பலர்பால். ஒன்றன் பால், பலவின் பால். எஸ், ஆமா. எண் எத்தனை, எண் எத்தனை கண்ணுங்களா? எண் வந்து 2. எண்ணுனாலே நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எண்ணுனா என்னது, என்ன திடீர்னு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு குழப்ப வேண்டாம். எண் அப்படின்னா நம்பர்ஸ். ஓகே, நம்பர் என்னது, 1 பல, 1 மெனி, அவ்வளவுதான். அப்ப 1 வந்து ஒன்றன் ஒன்று நிறைய இருக்கிறது பல பன்மை. ஸோ ஒருமை பன்மை. நான் மாற்றி ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லிட்டோனோ, முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. ஒருமை பன்மை. என்ன சொல்லுவோம் நம்ம, என் நம்பர்ஸ். அதான் ஒரு ஆளு பல ஆளு, ஒருமை பன்மை. புரிஞ்சுதாமா? இருக்கா இல்ல? சரி, புரிஞ்சுதுமா. ஓகே. இடம், இடம் என்னது, இடம் தன்னிலை, முன்னிலை. எஸ், குட். தன்மை, முன்னிலை, படர்க்கை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா, சரி. இது இது வந்து இது பேஸ்.
இது வந்து அடிப்படையான ஒரு கிராமர். ஸோ அதை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மேபி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, திணை, சரியா? ஆண் உயர்திணைன்னு என்ன, அக்ரிணை, அது திருப்பி திருப்பி வருது. ஆண் பால்னா ஆணை குறிப்பது, பெண்பால் பெண்ணை குறிப்பது, இப்படி ஒன்றுனா இருக்கும். பன்மைனா என்ன, தன்மை என்றால் என்ன, தன்னை மட்டும் உணர்த்துவது, முன்னிலைன்னா முன்னால் இருப்பதை உணர்த்துவது. உங்களுக்கு ஏற்கனவே ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஒரு காலம் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இலக்கணத்தில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க, ஈஸியாக இருக்கும் இதை விட. சரியா? ஒரு காலம் போட்டு அந்த காலத்தில் வரிசையாக போட்டிருப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு 103. அச்சோ 170. அப்பா, இது எங்கே இது வேற போட்டாலுமே வேற மாதிரி வருதே நம்பர்ஸ். 173 மரபுத்தொடர். சரி கண்ணுங்களா, இங்கே பாருங்க, போட்டோம், நம்ம பேசிட்டே இருப்போம். இப்போ நான் நடத்துறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. சரியா? உங்களுக்கு எல்லா லெசனும் முடிச்சாச்சு. மேம், பழைய மேமும் நடத்தியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து ஜஸ்ட் ரிவிஷன் போவோம். போகும்போது உங்களுக்கு ஏதாவது லெசன் திருப்பி நடத்தினா நல்லாயிருக்கும், இந்த லெசன் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, லெசன் நடத்துகிற நல்லா இருக்கும்னா தாராளமாக சொல்லுங்கள். நான் வந்து லெசன் நடத்துகிறேன், அந்த லெசனை திருப்பி நடத்துகிறேன். அப்புறம் என்ன, இந்த லெசன் கிராமர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணுவேன். எல்லாமே ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்குல்ல, பழைய கொஷின் பேப்பர், ஒரு ஒரு பர்டிகுலர் லெசன் சொல்லி இந்த லெசனை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்குரிய லெசன்ஸ் நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். நீ வீட்டில் 2 நாள் 3 நாள்லாம் படிச்சுட்டு வந்துடணும். சரி, அன்னைக்கு ஒரு முதல் ஒரு 6 லெசன் வச்சுக்கோங்களேன், அதை படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, என்னென்ன எப்பப்போ கொஷின் சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கொஷின் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கொஷின் எல்லாம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம், சரியா, எல்லாமே 3 கொஷினுமே தரோவாக பண்ணிடலாம். அதில் என்ன கொஷின் இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நானே உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சாம்பிள் ஒரு ஒரு பேப்பரை வந்து இது ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு திருப்பி அகைன் நான் படிக்க சொல்லுவேன். அந்த லெசன் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸில் அந்த கொஷினை நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு ஒரு ஒரு கிளாஸ்லேயும் நான் வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுவேன். நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும், அது உங்களுக்கு நான் மார்க் போடுவேன். ஓகேவா? இந்த கேம் ஓகேவா? ஓகே மேம். குட், ஓகே மேம். ஓகே மேம். வெல்கம் வெல்கம். 173. அதனால டவுட் என்னன்னாலும் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். சரியா? இது மேம் ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னா கிடையாது. எனக்கு நீங்கள் கேட்க கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க டவுட் கேட்டால். சரியா? அதனால நிறைய டவுட் கேளுங்க. திணறடிக்கணும் என்னைய. ஐயோ, இது என்னது, இந்த பிள்ளைங்க இப்படி ஒரு கொஷினா அப்படின்னு நானே ஆச்சரியப்படணும். சரியா? அப்படி கேள்வி கேட்கணும். பார்ப்போமே. நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் என்ன சார் சூப்பர் சார், 10th ஸ்டாண்டர்ட் எப்படி கொஷின் கேட்டாங்க தெரியுமா? அடு ஓகே, எங்க இன்ஷா அல்லாஹ் மேம். ஆமீன். இந்த இருக்கு பயன்முறை இலக்கணம். சரி, இதுல மரபுத்தொடர்னு ஒன்று இருக்கு. மரபுத்தொடர் அப்படின்னு என்னன்னா, வழி வழியா ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்திருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஆனால் ஒரு சின்ன ஒரு வேர்டு சொல்லியிருப்போம், அது பார்த்தா நம்மளுக்கு வேற ஒரு டீப்பான ஒரு மீனிங் நம்மளுக்கு தரும். வழி வழியா சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படி உங்க வீட்டில் பாருங்களேன், இதை நம்ம முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் மரபு தொடரா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், இப்பாடத்தில் ஒரு பின்னும் தொடர்களை உற்று கவனிங்கள். முளையிலே கிள்ளுதல். முளையிலே கிள்ளுதல் என்ன அர்த்தம்? சின்ன வயசுலயே சின்ன வயசுலயே அடிச்சு வளர்க்கணும். வளர்க்கணும். குட். பார்த்தீங்களா, மீனிங் வந்து நம்மளுக்கு வேற மீனிங் தருது. பார்த்தீங்களா? முளையிலே கிளு, முளை அப்படின்னா முளைச்சி வர்றது. சரியா? இப்போ செடியெல்லாம் போடுறோம், ஒரு விதை போடுறோம்னா அது முளைக்குதுல, அதுதான் முளை. அந்த முளைச்சி வரும்போதே கிள்ளி விட்டுருணுமா, இல்லைன்னா அது வளர்ந்துருமா ரொம்ப. ஸோ அப்போ இது நமக்கு மீனிங் புரியுது. இதோடைய டைரக்ட் மீனிங் என்னது? சின்னதாக செடி வளரும் போதே அந்த முளையில முளை விட்டு வரும்போதே கிள்ளிடணுங்கிறது அர்த்தம். பட் ஆனால் இது நம்மளுக்கு என்ன மீனிங் நம்மளுக்கு தருது? வேற மாதிரி மீனிங் நம்மளுக்கு தருதா? அது அது கொடுக்குற மீனிங் நம்மளுக்கு வேற. டைரக்டா பார்த்தோம்னா ஒரு மீனிங்க, பட் ஆனால் அது நம்மளுக்கு இன்டைரக்டா வேற மீனிங் சொல்லுதா? இப்போ சொன்ன மாதிரி சின்ன வயசுல அடிச்சு வளர்க்கணும். சின்ன வயசுலயே அவங்கள கரெக்ட் பண்ணி வளர்த்தாதான் வரும். பெருசாயிட்டா அவங்களால திருந்த முடியாது. கரெக்டா? அப்படி ஒரு மீனிங் வருதுல்ல நம்மளுக்கு. சரி, அதே மாதிரி இப்போ வாய் கொப்பளிச்சிரு அப்படின்னு வாங்கலாம். அப்படின்னா என்னன்னா, இப்போ தலைமுழிகிறன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அப்படியா விடு அவனை தலைமுழிகிரு அப்படின்வாங்க. இப்ப தலைமுழுகிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தலை குளிக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப தலைமுழுகு, என்னம்மா தலைமுதிரிக்கா நிக்கின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைக்கு நீ குளிச்சிருக்கியான்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஆனா ஆமா, பட் ஆனா அவனை நான் தலைமுழுகிட்டேனே அப்படின்வாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டை? இறந்துட்டாங்கன்னு.
தலைமொழிகிட்டேன்னு இறந்துட்டாங்கல்ல கண்ணு. இப்போ ஒரு சண்டை, இப்போ ஆ, ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சண்டைன்னு வச்சுக்கவேன். ஐயா அவன் வந்து என் லைஃப்ல இல்லைன்னு ஒதுக்கிட்டேனே, ஒமிட் பண்ணிட்டானே, அவனை ஒரு ஆளே இல்லையே என் லைஃப்ல, ஒரு ஆளே கிடையாது, அவன் இனிமே வேணவே வேணாம், அறுத்துட்டேன், அறுத்து அறுத்து எரிஞ்சிட்டேன்னு வாங்க, இல்லை அறுத்து தள்ளிட்டேன்னு வாங்க, அப்படி ஏதோ சொல்லுவாங்க, புரியுதா? அதுதான் தலைமுழுகிறது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பட் டைரக்டா பார்த்தா அதுல அர்த்தம் வேற, முழுகுதல்ங்கிறது. பட் ஆனா நம்மளுக்கு அது சொல்ற விஷயம் வேற. கை கொடுத்தல், வாய் கொப்பளித்தல்னா என்னன்னா, ஆம், இது நம்ம யூஸ் பண்றது இல்ல. பட் ஆனா அவங்க இந்த ஆத்தர், கதை எழுதின ஆத்தருடைய அந்த கிராமத்துல அந்த ஊர்ல பேசுவாங்க போல. வாய் கொப்பளித்தல் அப்படின்னா பேச்சு கொடுக்கறதுதான். கடலை போடுறதுன்னு சொல்லுவேன் நம்ம. இப்ப சொல்றாங்கல்ல, கடலை போடுறதுன்னு என்ன அர்த்தம்? பேசிட்டு போர் அடிக்கிறது, அது யாராவது வேணும்னே வம்புக்கு இழுக்கிறது, அது என்னன்னு ரூட் விட்டு பாக்குறது, அதுக்கு பேர் கடலை போடுறதுன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி இந்த வாய் கொப்பளித்தல். கை கொடுத்தல்னா என்ன அப்படின்னா உதவுதலாம். கை கொடுக்கறதுன்னு, கை கைமாறு கருதா, கை கொடுத்தல். இது நம்ம ஒரு பக்கம் இதெல்லாம் பேசுனது இல்லை. எங்க ஒரு பக்கம்னா கை கொடுத்தல் அப்படின்னா பேச மாட்டாங்க. மேபி அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க போல. கை கொடுத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெல்ப் பண்றதுன்னு அர்த்தமா. ஆனா நம்ம கை கொடுக்கறது என்ன அர்த்தம்? ஹேண்ட்ஷேக் பண்றதுன்னு அர்த்தம். கை கொடு அப்படின்னு வரவங்கிட்ட சொன்னா ஹேண்ட்ஷேக் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஆனா இங்க கை கொடுத்தல் அப்படின்னா உதவுதல்னு அர்த்தமா. சரி, தலையிடுதல். விஷயத்துல தலையிடாது விஷயத்துக்குள்ள, ஒரு அந்த விஷயத்துக்குள்ள மாதிரியா? இன்வால்வ் ஆகுறது, தேவையில்லாம குறுக்க போய் இன்வால்வ் ஆகுறது, தலையிடுறது. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்க பாட்டு சண்டை போட்டு பேசாம போயிடுவாங்க. நம்ம சும்மா இல்லாம உள்ள போறேன் பேர் வழின்னு நம்ம போய் உள்ள தலையை விட்டு, தலைனா வேணும்னே நம்ம தலையை அப்படி ஒரு பிசிக்கலா நான் சொல்லலை சரியா, வேணும்னே நின்னு ஏன்பா சண்டை போடுறீங்கன்னு போய் நம்ம உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாட்டி விட்டு போயிடுவானுங்க இல்ல. சோ தேவையில்லாத விஷயம் தலையிடுறது. அப்ப சொல்லுவாங்க, இங்க பாரு இது எங்க விஷயம், நீ தலையிடாத அப்படின்வாங்கல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலையிடான்னு அர்த்தம் நீ நீ கிராஸ் பண்ணாத, நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு அர்த்தம். சரியா, தேவையின்றி குறுக்கிடாத. தமிழ்ல வந்து இன்வால்வ் ஆகாதன்னா குறுக்கிடாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. சரி, ஓகே. தண்டச்சோறு, இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அம்மாட்டே கேள்விப்பட்டிருப்போம். எங்க அம்மா நான் எனக்கு தண்டச்சோறுன்னு சொன்னதே கிடையாது. வெட்டி. ஆஹ், வெட்டி, பயனற்றவன், வெட்டி அப்படி, வேலை வெட்டி இல்லாத தண்டச்சோறு அப்படி. சரியா, நான் படத்துல கேள்விப்பட்டிருக்கேன் தண்டச்சோறு அப்படி இப்படின்னு. பட் உம் எங்க வீட்ல எங்க அம்மா அப்படி திட்டினது இல்லை. சரி, இப்போ இது மாதிரி இதை பாருங்க, இது இன்னொன்னு மருத்துவம். ஆழம் பார்த்தல், ஆழம் பார்க்கறான் இவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆழம் பார்க்கறது, இங்க பாரு நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், வந்து அப்படியே பார்த்துட்டு போறா பாரு, நோட்டம் விட்டு போறா பாரு சொல்லுவாங்களா. நோட்டம் விட்டு போறா பத்தியா நம்ம பாப்பா அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஆழம் பார்க்கறது வந்து என்ன பேசுறான்னு ஆழம் பார்க்கறது, ஒருவன் தகுதி பற்றி ஆராயுதல் அப்படின்னா என்ன செய்றாங்க எது செய்றாங்க அப்படின்னு ஆழம் பார்க்கறதாமா. உதவாக்கரை அப்படின்னா, அது கேள்விப்பட்டிருப்போம். உதவாக்கரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஓகே, பயனற்ற, பயன் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இந்த உதவாக்கரைன்னு ஒருவேளை உங்கள்கிட்ட மரபு தொடர் அதற்குரிய அந்த வாக்கியங்களே அமை அப்படின்னு கேட்டு உதவாக்கரைன்னு எழுதுனா, நீ பயனற்ற அப்படின்னு எழுதணும்னு கிடையாது. நம்மளுக்கு உதவாக்கரைக்கு என்ன மீனிங் தெரியுமோ, பயன் இல்லாத, பயன்படாத அப்படின்னு வச்சுன்னு தாராளமா எழுதலாம். இதுல பாருங்களேன், பின்வரும் மரபு தொடர்களை பயன்படுத்தி வாக்கியங்களே அமைக்கலாமேன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளா தான் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணோம். இப்ப ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவரின் தகுதி பற்றி ஆராய்தல், இதோட மீனிங் தான் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஆழம் பார்த்தல்னா, ம் என்னை ஆழம் பார்க்காதே, ம் அவனை ஆழம் பார்க்காதே. புரியுதா? அப்போ ஒரு தகுதி பத்தி, என்னுடைய தகுதியை பற்றி ஆராயுதுன்னு வாக்கியத்தில் அமைக்க சொல்லியிருக்காங்க, அமைக்கலாம்னு. பட் ஆனா வாக்கியம் அமைக்கலையே, மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. கிள்ளுக்கீரை, கிள்ளுக்கீரைன்னு என்னம்மா? கிள்ளுக்கீரையா நான் உனக்கு? தெரியலையா? எங்க வீட்டுல எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நானே கிள்ளுக்கிறியா நீ, நீ என்ன கிள்ளுக்கிறியான்னு வாங்க. இன்னொன்னு அவ்வளோ ஈஸியா நீ, அதாவது நீ வந்து அவ்வளோ சீப் ஆயிட்டியா, நான் என்ன அவ்வளோ கிள்ளுக்கிறியா. இப்போ அதாவது எப்படின்னா, இப்போ மேரேஜுக்கு பத்திரிக்கைலாம் வைப்பாங்க தெரியுமா, அப்பெல்லாம் வரும்போது சில ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க நம்முடைய பழைய மக்கள். அப்படி வைக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து சும்மா ஜஸ்ட் வந்துட்டு அப்படி போனாங்கன்னா, நான் என்ன கிளுக்கிறேன் அவளுக்கு அப்படின்னா என்னன்னா, கீரையை வந்து நம்ம வந்து ஆய்வோம்ல, கீரை ஆயுதல் தெரியுமா, கீரைன்னு ஆய்வோம்ல, கெட்டதெல்லாம் போயிட்டு அப்படி அந்த மாதிரி. சரி. அது அது மாதிரி நான் வந்து சும்மா கீரை மாதிரி என்னை வந்து அப்படி, நான் வந்து யூஸ்லெஸ்ஸா இருக்கிற ஒரு கீரை மாதிரி அடி நான், ஆம், ரொம்ப ஈஸியா தூக்கி தூக்கி போட்டலாமா என்னைய, கீரை மாதிரி தூக்கி போட. கீரை எங்க பார்த்தாலும் கிடைக்கும்ல. கீரை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு காஸ்ட்லி கிடையாதுல்ல, எங்க வேணாலும் கிடைக்கும் ரோட்ல இல்ல, ரோட்ல இருக்கும் நிறைய. அப்போ எடுத்து அப்படி தூக்கி போடுறதா நானு. ரொம்ப என்னை வந்து ரொம்ப ஆம், பொத்தி வச்சு எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அப்படி இல்லாம நான் கிழிக்கிற கீரை மாதிரி ஆஞ்சு தூக்கி போடுற மாதிரி என்னை தூக்கி போட்டு அவ பாட்டு போறா அப்படின்வாங்க. கிழிக்கிறேன்னு என்னது மிகவும் எளிமை, நான் ரொம்ப அவ்வளோ சீப்பா அப்படின்னு அர்த்தம். சரியா, பொடி வைத்தல், இது நம்ம பொடி வச்சு பேசுறேன்னு சொல்லுவோம்ல.
பொடி வச்சு பேசுற இல்ல, பொடி வச்சு பேசுறேன்னா தந்திரமா பேசுற, ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு ஹிடன் பண்ணிட்டு வெளியில வேற ஏதோ பேசுற நீ அப்படின்னு அர்த்தம். கதை கதை கட்டுதலே, அவன் கதை கட்டுறான்ப்பா, ரொம்ப ரொம்ப கதை கட்டுறான்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய பொய் சொல்றான்னு அர்த்தம். இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கங்க. அஹ் இப்ப ஒருவேளை இதுல பாருங்களேன், இதுல வந்து வாக்கியங்கள் அமைக்கலாமேன்னு இருக்கு. பட் ஆனா வாக்கியம் அமைக்காம ஜஸ்ட் அதோட மீனிங் தான் இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒருவேளை இது எக்ஸாம்ல கேட்டாங்க, நான் மரபு தொடரை கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, 2 கேட்டிருக்காங்க, எனி ஒன் ஏதாவது ஒண்ணு எழுத கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மரபு தொடரை பத்தி நீங்க பார்த்துட்டு இப்ப உதவாக்கரைன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல பிராக்கெட்ல பயனற்றன்னு எழுதிருங்க. சரியா? பயனற்றன்னு போட்டு பிராக்கெட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒரு வாக்கியம், ஒரு வாக்கியத்தை நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க நீங்களா. உதவாக்கரை அப்படின்னா பயனற்றன்னு போட்டுட்டு ஆம், யாரு இப்ப ஏதோ அம்மா வந்து நீ உதவாக்கரை என்று திட்டினாள், இல்ல தம்பி அவன் ஃப்ரெண்டை தோழனை உதவாக்கரை என்று திட்டினான்ற மாதிரி ஏதோ ஒன்று ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஓகே, என்ன சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, அதனால ஏதாவது ஒன்று சென்டென்ஸை மேக் பண்ணுங்க. ஓகே, புரியுதாம்மா நான் என்ன சொல்றேன்னு? புரிஞ்சுது மேம். ஏன்னா புரியுது மேம். ஆமா, ஏன்னா அவங்க வந்து இப்ப நீங்க உதவாக்கரையில தட்டி கழித்தல், சாக்கு போக்கு சொல்லுதல் அப்படின்னு நீங்க எழுதாம இந்த தட்டி கழித்தல் வாக்கியம் தானே அமைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தட்டி கழித்தல் சொல்லிட்டு நீங்க வாக்கியம் அமைச்சீங்கன்னா வேற ஏதாவது. சரியா? என்னை வந்து என்னுடைய மாமி என்னை தட்டி கழித்தாள், தட்டி கழித்து பேசினாள் அப்படின்னு வச்சுக்கோமே. என் மாமி என்னை தட்டி கழித்து பேசினாள் அப்படின்னு நீங்க சென்டென்ஸ் அமைச்சீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு மீனிங் தான் எழுதணுன்ற மாதிரி இருந்தா என்ன பண்றது? ஸோ தட்டி கழித்தல் போட்டு பிராக்கெட்ல சாக்கு போக்கு சொல்லுதல் அதோடைய மீனிங்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாக்கியம் வைங்க. சரியா? எக்ஸாம்ல. ஓகேப்பா, அப்படி நீங்க பண்ணுங்க, ஓகே. ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்களேன், பழமொழி. உங்களுக்கு தெரிஞ்சதா பழமொழி சொல்லு பார்ப்போம். இதுல பார்க்காம நீ நிறைய பழமொழி, எங்க 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 காலத்துல நிறைய பழமொழி யூஸ் பண்ணாங்க எங்க தாத்தா பாட்டிலாம். இப்பெல்லாம் நாங்க வந்து இப்ப தாத்தா பாட்டி ஆயிட்டோம். நாங்களாம் பழமொழி யூஸ் பண்றது இல்ல, இல்லையா? அதே மாதிரி நீ பழமொழி சொல்லு பார்ப்போம். பழமொழி ஏதாவது வீட்டுல சொல்ற. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். என்னம்மா? ஐந்தில் விளையாதது ஐம்பதில் ஓகே, விளையா குட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வெரி குட். அகத்தின் அழகு. ஐந்தில் விளையாதது ஐந்தில் விளையாது 50 விளையுமா? சரி, வேற பழமொழி நிறைய இருக்கு பழமொழியில. சரி, ஓகே. பழமொழின்னா என்னன்னா, பழங்காலத்திலிருந்து நம்மளுடைய மூதாதையர்கள் வழங்கப்பட்டு வந்த ஒரு ஒரு சொல், பழஞ்சொல். பழஞ்சொல் அப்படின்னா பழமையான சொல், அதுதான் பழமொழிங்கும். பழஞ்சொல் என்னத்தும் நம்மளுடைய பழமையான சொல். யார் பழமையான சொல் வந்து சொல்லப்பட்டு வந்தாங்க? நம்ம தாத்தா பாட்டி. அவங்களுக்கு யார்? அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லப்பட்டு வந்திருக்குது. அதை வழி வழியா பழமையா அப்படி பழமையான அந்த சொல்லா இருக்கிறதுனால அதுக்கு பேர் பழஞ்சொல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒரு சில பழமொழினா பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கும் பின்னாடி. இப்ப நம்ம பார்க்குற மத்தியில் ஐந்தில் விளையாதது 50 விளையுமா, இல்ல கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை, இந்த மாதிரிலாம் பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? நம்மளுக்கு பேர் பழமொழியா மட்டும்தான் இப்ப தெரியும். ஆனா அந்த பழமொழிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இந்த பழமொழி வந்ததுனால இது இப்ப பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சப்ப கேட்டா சீதைக்கு ராமையான்னு கேட்டா சித்தப்பேன்னு சொன்னாங்களாம். சித்தப்பா. அப்படி இருக்கா? அப்ப அப்ப என்ன அர்த்தம்னா, ராமாயண கதைலாம் சொல்லிட்டு காலைல எந்திரிச்சு சீதைட்ட யாருன்னு கேட்டா சித்தப்பான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இன்னும் சொல்லுவாங்க, என்ன அத்தைக்கு மீசை முளைச்சு சித்தப்பா ஆறது எப்பன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அத்தைக்கு மீசை முளைச்சு சித்தப்பா ஆறது எப்ப? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருது. இது என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? அத்தைக்கு மீசை முளைச்சு சித்தப்பான்னு சித்தப்பா எப்ப ஆகுறது, எப்ப இந்த வேலையை முடிக்கிறது? அப்படின்னா என்ன, ஏதோ ஒரு கதை நடந்திருக்கு முன்னாடி, யாரோ ஒருத்தன் வந்திருக்கா, இல்லை ஏதோ நடந்திருக்குது. அப்ப கேட்டிருக்காங்க அவங்க, இல்ல அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு நான் செஞ்சு தரேன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அது என்ன கதைன்னு தெரியல. பட் இருக்கு, நிறைய புக்ஸ் இருக்குது. நாங்க எம்ஏ பண்ணும் போதெல்லாம் பழமொழிகள் வந்த வரலாறுன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அத்தைக்கு மீசை முளைக்கட்டும்டா உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னா, அத்தைக்கு எந்த காலத்துல மீசை முளைக்கும்? முளைக்காதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு வாங்கியே தர மாட்டேன்னு அர்த்தம். நம்ம அதுக்கு பதிலாக வேற ஏதோ சொல்லிட்டு வரோம். அதாவது அத்தைக்கு மீசை முளைச்ச சித்தப்பான்னா புரியுதா உங்களுக்கு அது என்னன்னு? மீனிங் புரியுதா? No, ma'am. அதான் பார்த்தேன். புரியல மேம். இப்போ உங்க அப்பா இருக்காங்களா? அப்பா இருக்காங்களா கண்ணுங்களா? அப்பாவுடைய ஆமாம். அக்கா, அப்பாவுடைய தங்கச்சி என்ன சொல்வீங்க நீங்க? மேம் மாமி, புப்பு சொல்லுவாங்களா? பட் ஆனா காமனா தமிழ் கலாச்சாரத்துல அத்தைன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆ, அம்மா ஆமாம். அம்மா அம்மா கூட அப்பா கூட பிறந்த சிஸ்டர்ஸ் வந்து அத்தை.
கரெக்டா? ஆ இப்ப ஆமா. கரெக்ட். ஓகே. இப்ப அத்தைக்கு மீசை முளைச்சுச்சுன்னா என்ன அர்த்தம்? அத்தைக்கு மீசை முளைச்சா அத்தை ஆம்பளை ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ அப்பா கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க அத்தை, அவங்களுக்கு மீசை முளைச்சு அவங்க ஆம்பளை ஆயிட்டா அவங்கள எப்படி நம்ம கூப்பிடுவோம்? சித்தப்பா தானே. சித்தப்பா, பெரிய. சித்தப்பா தானே கூப்பிடுவோம். அக்காவா இருந்தா பெரியப்பான்னு கூப்பிடுவோம். தங்கச்சியா இருந்தா சித்தப்பான்னு கூப்பிடுவோம். அது பாருங்க, இப்ப சொல்ற பாருங்க, அத்தைக்கு மீசை முளைச்சு எப்ப சித்தப்பான்னு சொல்றது? அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா ஆகட்டும், அப்ப நான் சொல்றேன் நான் என்ன அர்த்தம்? அப்ப அத்தைக்கு மீசையும் முளைக்காது, ஏன்னா அவங்க லேடி. அவங்க மீசையும் முளைக்காது. மீசை முளைச்சு என்னைக்கு அவங்க சித்தப்பா ஆறது, அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யறது அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நாங்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பழமொழிலாம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓ, இப்படி ஒரு கதையில இருந்து தான் இந்த பழமொழி வந்துச்சா அப்படின்ட்டு. இப்போ ஒரு பழமொழி சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏதோ ஒரு கதை இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த தாத்தா பாட்டி இது வடை சுட்ட கதையை சொல்லுவோமே, பாட்டி வடை சுட்ட கதை கரெக்டா சொல்லிட்டே வரும்ல. அது மாதிரி அந்த காலத்துல வந்து ஏதோ கதை சொல்லிட்டே வரும்போது அந்த கதையில வந்து அந்த சும்மா ஜஸ்ட் ஒரு 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 ஃபினிஷிங்காக ஒரு மாரல் மாதிரி இது அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க இருக்க மக்களுக்கு இப்ப கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை அப்படிங்கும் போது அந்த கதை அவங்களுக்கு தெரிஞ்சு அதோடைய கரெக்டான மீனிங், டீப்பான மீனிங் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு அது தெரியாதனால கொஞ்சம் வித்தியாசமா வேற வேற மாதிரி யோசிக்கிறோம். பட் இருந்தாலும் கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னா புரியுதுல உங்களுக்கு? மீசையும் வச்சுக்கணும், கூழும் குடிக்கணும், முடியுமா? இப்ப கூழு காசு மீசி காசு உங்களுக்கு இருக்குப்பா அந்த இதுல. பாருங்களேன், படித்தவர் முதல் பாமரர் வரை எல்லோரும் எளிதாக பயன்படுத்துவன பழமொழி. பழமொழினா என்ன? பழஞ்சொல், சரியா? சமுதாயத்தின் அனுபவங்களின் திரட்டாக அமைவன பழமொழிகள். சொல்ல நினைக்கும் பொருளை அழகுபட சொல்வதற்கும் உயிர்ப்புள்ளதாக்குவதற்கும் பழமொழிகள் பயன்படுகின்றன. இப்பாடத்தில் வரும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்ற பழமொழியை கவனிப்போம். கையில் இருக்கும் புண்ணை பார்க்க கண்ணாடி தேவையா என்ன? தேவையில்லை. அதுபோல எளிதாக தெரிந்து கொள்கின்ற செய்திக்கு விளக்கமோ ஆதாரமோ தேவையில்லை. இப்பொருள் பொருளில் மேற்கண்ட பழமொழிகள் பயன்படுகின்றன. இப்போ பின்வரும் பழமொழிகள், அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு என்ன அர்த்தம்னா, இதுல எப்படி நம்ம மீனிங் எடுத்துக்கணும்னா, இப்ப தலையில வந்து இப்ப அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, தலையில வந்து புண்ணு இருக்கு. புண்ணு எப்படி இருக்கு, எந்த லெவல்ல இருக்குன்னு முன்னாடி கண்ணாடி வச்சு தானே பார்ப்போம். இல்லை இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு, என் தலையில பாரு நெத்தியில வந்து புண்ணு இருக்கு, அது அது ஆறிச்சா இல்லை ரொம்ப ஆழமா இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்டு கேட்போம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்ப்போம். இப்போ கண்ணுக்குள்ள வந்து கண்ணுக்கு கீழேயோ இல்லை முதுகுலையோ அங்கே எங்கேயாவது வந்து நம்ம பார்க்க முடியாத இடத்துல புண்ணு இருந்துச்சுன்னா ஒரு கண்ணாடியை வச்சு பார்ப்போம். கரெக்டா? அந்த கண்ணாடியில் தெரியுதான்னு பார்த்து பார்ப்போம். ஆனால் கையில் இருக்குது, கையில தான் புண்ணு இருக்குது, அதுக்கு போய் கண்ணாடி எடுத்து தேடி வந்து பார்ப்பேன், நான் கீழே குனிஞ்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல. சரியா? அதுதான் அந்த மீனிங். அதே மாதிரி தான் குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. குடிக்கிறது கூடு, கொப்பளிக்கிறது பன்னீர். நீ கேட்டிருக்கீங்களா இதெல்லாம், இந்த பழமொழிலாம்? கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஆ எங்க வீட்டுல சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தானே. ஆமா, பாரு இவன் பெருமை பாரு, ப்ரௌடு, பெருமை பிடிச்சி அலையிறான் அவன் பாரு அப்படின்னு. குடிக்கிறது கூழாம், கொப்பளிக்கிறது பாரு பன்னீரா கொப்பளிக்கிறான், பேச்சப்பாரு அப்படின்வாங்க. இல்ல, பேச்சப்பாரு எப்படி பேசுறான்னு அப்படின்வாங்க. அதே மாதிரி கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை அப்படின்னா என்ன? பேராசை. எனக்கு நான் பெருசா மீசையும் வச்சுக்கணும், ஆனா நான் கூழும் குடிக்கணும்னா, கூழ் குடிச்சா கண்டிப்பா அந்த கூழ் மீசையில ஒட்டும் தானே. ஒட்டக்கூடாதுன்னா எப்படி? அது ஒட்டி தான் ஆகும். ஸோ அப்ப என்ன, கூழ் குடிக்கணும், மீசையில ஒட்டாம கூழ் குடிக்கணும்னா மீசையை எடுத்துட்டு தான் கூழ் குடிக்க முடியும், இல்லையா? இல்லை எனக்கு கூழே வேணாம்ப்பா, எனக்கு மீசை தான் வேணும்னா கூழ் குடிக்காத. பட் ஆனால் கூழும் வேணும், எனக்கு மீசையும் வேணும்னு என்ன அர்த்தம்? இது வந்து ரொம்ப பேராசை இல்லை, இதுவும் வேணும் அது வேணும்னா ஏதாவது ஒன்று தான். சரியா? ஓகே. கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகுமா அப்படின்னு, அப்படின்னா என்ன தெரியுமா? இது கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகுமா? தெரியாதுங்க. இப்ப தெரியும் மேம். குஞ்சுக்கு சேதமாகும். எனவே எனக்கு எனக்கு என்னங்களா? கோழி மிதிச்சு குஞ்சுக்கு சேதமாகாது தானே மேம்? ஆகாது. ஆமா, அதாவது கோழி வந்து, ஏன்னா கோழி நடக்கும்போதுனா பாத்தீங்களா, குஞ்சு வந்து நல்லா பெருசாகி அப்படியே குட்டி குட்டியா ஓடி விளையாடும் போது நடக்கும் போது அது குஞ்சு வந்து அது குஞ்சு மேல ஏறி கூட கோழி போகும். பார்த்திருக்கீங்களா நீங்க? அப்படி டக்குன்னு அப்படி தடுமாறி கோழி மேல குஞ்சு மேல ஏறும். அப்ப போய் அம்மா அவ்வளவு பெருசு இல்ல, அந்த அந்த அம்மா வந்து அந்த குஞ்சு மேல ஏறுனா வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா என்ன? ஆகாதானே. அதான் அந்த குஞ்சு கோழி மிதிச்சு குஞ்சு ஒண்ணுமே ஆக போறதில்ல. கரெக்டா? ஒன்றும் முடமாகாதுல்ல. அது மாதிரிதான் அம்மா வந்து உனக்கு ஏதாவது சொல்லியோ அப்பாவோ பேரண்ட்டோ உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாவோ ஏதாவது சொன்னா ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு நல்லதுதான். சரியா? உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றதுக்காக இந்த பழமொழி சொல்றோம். கோழி மிதிச்சு குஞ்சு முடமாகுமா? ஸோ அம்மா வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க, உனக்கு திட்டுறாங்க அப்படின்னா உனக்கு கஷ்டப்படுறதுக்காக திட்டுறாங்க, இல்ல அப்படின்ற மாதிரி. இதை வந்து என் பையன்கிட்ட சொன்னேன்ப்பா.
சரி அதை நான் சொல்றேன் நான். சரி, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னா நீ தொட்டில நீ என்ன, இது வந்து ஒரு அழகா ஒரு கதை இருக்கும். ஒரு பையன் தொட்டில போட்டு கை சூப்பிட்டே படுப்பானாமா. அந்த பையன் வந்து பெருசாகி அவன் அந்த கதை ஒன்று வரும், இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கு அப்புறமே அவன் கை சூப்பிட்டே தான் அவன் வந்து இறந்தே போனானாமா. இறந்து போகும்போது அவன் கை எடுத்து அவன் இறந்து போகும்போது கை சூப்பிட்டே தான் போனான். ஸோ அது வந்து அந்த தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வருதுன்னு ஒரு 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 கதை இருக்கு. சரியா? அப்போ வந்து பேராசை பெருநஷ்டம், இது நமக்கு தெரிஞ்சது தான். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. புண் செய்யும் மருந்து கிடையாது இது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பொன்னா கோல்டு. சரியா? திருப்தியோட இருக்கிறது நல்லது. இதுல உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? பழமொழின்னு என்னன்னு தெரிஞ்சிச்சுல, ஓ என்ன மீனிங் நம்மளுக்கு தருதுன்னு. புரிஞ்சது. தெரிஞ்சிச்சு. இதுல கோழி மிதிச்சு குஞ்சு மடமாகமான்னு ஒரு தடவை எதை பேசிட்டு இருக்கும்போது என் பையன்ட்ட, அப்போ வந்து என் பையன் 8th 9th படிச்சுட்டு இருந்தான் நினைக்கிறேன். அப்போ ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவனை சொன்னேன், ஏமா இப்படி கோழி வச்சு குஞ்சு வந்து சாகுமா, முடமாக சொல்றேன், கோழி வச்சு குஞ்சு சாகுமாடி பேபி, இதுக்கு போய் நீ வருத்தப்படுறிய அப்படின்னு சொன்னோடனே, நீயே இப்படி பண்ணன்னு ரொம்ப அதாவது அவன் ஒரு விஷயம் எனக்கு செஞ்சுட்டான்ப்பா, ஒரு விஷயம் என்னை வருத்தப்படுற மாதிரி ஏதோ திட்டுற மாதிரியோ கோவமாவோ ஏதோ பண்ணிட்டான். அப்போ வந்து நான் அவனை திட்டினேன் திருப்பி. சரி இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்போ நான் இதை சொன்னேன், கோழி மிதிச்சு வந்து குஞ்சு சாகுமா அப்படின்றதுக்கு, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதான், குஞ்சு மிதிச்சு கோழி சாகவா போகுது அப்படின்னு நான் என்கிட்ட. எனக்கு உண்மையில அப்படி ஒரு கரெக்ட் கரெக்ட். அந்த வியூல நான் யோசிக்கவே இல்லை. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னோன்னே உங்களுக்கு மட்டும் கோவம் வந்துச்சுல்லம்மா. நீங்க அப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லி உங்களுக்கு ஏமா ஹர்ட் ஆச்சு இல்ல உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அப்ப நீங்க சொன்ன எனக்கும் ஹர்ட் தானே ஆகும். நான் சொல்லி உங்களுக்கு அப்ப கோழி குஞ்சு மிதிச்சு கோழி சாகுமா அப்படின்ட்டு போலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படிலாம் யோசிக்கிறாங்க இப்ப இருக்க பசங்க. நம்மளாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ இன்னொன்று வந்து இணைச்சொற்கள். இணைச்சொற்கள் வந்து என்னது? இணைச்சொற்கள்னா நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு ஜோடி ஜோடியாக தான் வரும். நம்ம பேசும்போதே நல்லது கெட்டது பார்த்து நடந்துக்கணும்ப்பா. நல்ல மேலே கீழே பார்த்து நடந்து போ. இப்போ மேடு பள்ளம் இருக்கும் பார்த்து போ சொல்லுவோமா? அதான் சொல்லணும், மேடு பள்ளம் இருக்கு பார்த்து போமா அப்படின்னுவோம். இலதலையா கிடக்குது எங்க போ, குப்பு வெறும் இலதலையா கிடக்குது சொல்லுவோமா? இப்படி நம்ம சொல்லும் போது சில வார்த்தை அப்படியே ஒட்டி ரெண்டாவே வரும். என்ன கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா சொல்லுவோமா? அவன் பாரு கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா இல்ல. இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி, இதுவே இணைச்சொற்கள்னு சொல்லுவோம். இது வந்து சேர்ந்து சேர்ந்து வரும் பாரு. இலையும் கொலையும், இலையும் தலையும் சொல்லணும்னா இலையும் கொலையும், மாடும் கண்ணும், காலமும் கருமமும் அப்படி சொல்லுவாங்க. நல்லது கெட்டது, அதான் நல்லது பொல்லாது, இதெல்லாம் என்னது இணைஞ்சு வர சொற்கள். இப்படி இணைஞ்சு வர சொற்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, இது ஓசை நயம் பொருட்செய்வு முக்கியவை இவற்றை நாமும் கற்றுக்கொண்டு, ஏன்னா இது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய லாங்குவேஜோடைய சிறப்பு. வேற எந்த லாங்குவேஜ் இப்படி வருதா தெரியாது, பட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரினா வரும் நிறைய. நம்மளை அறியாமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்களை அறியாம வீட்லயா இருக்கட்டும், வெளில இருக்கட்டும், குழந்தைகிட்ட பேச மாட்டே இருக்கட்டும், ஹஸ்பண்ட பேசும் போதா இருக்கட்டும், அம்மா அப்பாட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை வேற ஏதாவது விஷயம் வேலைக்காரங்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். ட்விங்ஸ் வேர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம கூட. சரியா? இந்த மாதிரி பார்த்துப்போ. இப்போ கூட ஏதோ சொன்னேனே எங்கள் வேலைக்கார மாட்டேன், மறந்து போச்சு. ஸோ இப்படி இந்த மாதிரி மேடு பள்ளம் பார்த்துப்போ, யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. சரியா? நான் மறந்து போச்சு எனக்கு, யோசிச்சு சொல்லுங்க. ஓகே கண்ணு? ஓகே, நானும் யோசிக்கிறேன். இன்னும் அடுத்த தடவை வரும்போது ஏதாவது 2 பழமொழி, 2 இணை சொல் புதுசா, அப்புறம் இந்த மாதிரி இந்த இது மரபு சொல் சும்மா தெரிஞ்சுட்டு வாங்க. யோசிங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும், ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ செயல்பாடாம். என்ன செயல்பாடு? அக்கம் பக்கம் பார்த்தீங்களா, அக்கம் பக்கம் பார்த்து போக சொல்லும்ல, நல்லது பொல்லது ஏற்றத்தாழ்வு, ஜாமான் செட்டு. சாம்பார் செட்டு எடுத்துட்டியா, தட்டு சாமான்லாம், இதுக்கெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இணை சொற்கள் புரிஞ்சது. என்ன பார்த்தோம் நம்ம இங்கே? மரபு தொடர்னு ஒன்று பார்த்தோம், மரபு சொல் பார்த்தோம், பழமொழின்னு ஒன்று பார்த்தோம், இணை சொல் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஓகே, அதுவும் அப்புறம் என்ன பார்த்துக்கோ இன்னைக்கு? பிரித்தெழுதுகள் ஃபுல்லாக பார்த்தோம். அப்புறம் அந்த பெயரெச்சம் வினையெச்சம் பார்த்துருக்கோம். கரெக்டா கண்ணுங்களா? ஆமா மேம். சரி, ஆமா மேம். டைம் ஆயிடுச்சா? நான் பாட்டு பார்த்து மொபைல் அங்கே இருக்குது. டைம் என்ன? 3:06 மேம். ஆராய்ச்சா சொல்ல வேண்டியதானே. நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டேன்னா தெம்பா உட்காந்து சொல்கிறேன். ஓகே கண்ணுங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்னம்மா? ஓகே. சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன டவுட் இருக்கு எழுதி வைங்க. நீங்கள் கேட்க தான் நான் வந்து உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஓகே மேம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. வலைக்கம் சலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே.